ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான தட் டைம் ஐ காட் ரீஇன்கார்னேட்டட் அஸ் ஸ்லைம் சீசன் 2 எபிசோட் 11 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் முடிஞ்சால் என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறமா எனக்கு இந்த எபிசோட் இது ரொம்ப 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 ஃபேவரட் இல்லை வேண்டாம், அதை நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நம்ம கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தட் டைம் ஐ காட் ரீஇன்கார்னேட்டட் அஸ் ஸ்லைம் சீசன் 2 எபிசோட் 11. நம்ம ரீமரோ யாரும் தப்பிச்சு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆன்டி மேஜிக் பேரியரை கிரியேட் பண்ணுறான். அது போக ஒரு சின்ன வாட்டர் ட்ராப்பை கிரியேட் பண்ணிவிட்டு மெக்கேடோ அப்படின்னு நம்ம கத்தவுமே பார்த்தா லேசர் லைட் மாதிரி எல்லாமே டப்பு டப்புன்னு எல்லாரையும் கொண்டுட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர்கிட்ட நம்ம ரீமரோ இப்போ கொண்டுட்டோம். இங்கே இந்த 2 பேர் கண்ணு முன்னாடியே ஒரு 2 பேர் இறந்து போகிறாங்க. இன்னும் எப்படியாச்சும் காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிங் கெஞ்சிட்டு இருக்கான். சார் கவலைப்படாதீங்க, நான் தான் உங்கள் மினிஸ்டர் ராசட் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லுவோம். அப்போ நீ ஷோட்டோ இல்லையா, எப்படியாச்சும் என்ன காப்பாற்று அப்படிங்கவும் டெலிபோர்டேஷன் மேஜிக் ஒர்க் ஆகாது, ஏன்னா ஆன்டி மேஜிக் பேரியர் இருக்குது அப்படின்னு அவன் சொல்கிறான். உடனே அந்த கிங் ரொம்பவே பதறிட்டு இருக்கோம். கவலைப்படாதீங்க, நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப்டன் சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து ஓடுறான். பார்த்தா ஓடி ஒரு செகண்ட் கூட ஆகலை, அவனை பொட்டுன்னு போட்டு தள்ளியிருந்தாங்க. ஐயோ நான் சாக தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிங் வருத்தப்பட்டு இருக்கான். அங்கே இருக்கிற எல்லாருக்குமே இப்போ மரண பயம் வந்துடுது. இப்போ தான் வந்து அந்த ராஜட் வந்து நம்ம ஸ்லைம் தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிறத பார்க்குறான். நீயும் ஜாப்பனீஸா அப்படின்னு கேட்கவும், வெளியே இந்த உடம்பு தான் ஜாப்பனீஸ், உள்ள நான் வேறு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். என்ன இருந்தாலும் நீ ஏன் எதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் போட்டு தள்ளிடுதான். சின்ன கண்ட்ரீஸ் கூடலாம் ட்ரேடிங் வச்சிருக்குன்னா இது ஒரு முட்டாள் மான்ஸ்டராக தான் இருக்கும், இதை நம்ம பேசியே ஏமாத்திடலாம் அப்படின்னு அந்த கிங் யோசிச்சுட்ருக்கான். அங்கே ஒரு 2 வீரர்களை நம்ம ரீமரோ கொள்ளவும் மெர்சிலஸ் அப்படிங்கிற ஸ்கில் ஆக்டிவேட் ஆக ரெடியாக இருக்குது அப்படின்னு கம்ப்யூட்டர் சொல்லுது. இங்கே அந்த கிங் வந்துட்டு நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறான். அந்த கிங் கூட இருக்கிற ப்ரீஸ்ட்டு, நீ என்ன மட்டும் உயிரோட விட்டுனா மான்ஸ்டர்லாம் நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பரப்புறவன் பேரா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கான். உடனே அந்த ராஜா வந்துட்டு நான் அவங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லவும், சரி சொல்லி தொலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீமரோ கேட்கவும், என்னதே சொல்லி தொலையா, யார்கிட்ட என்ன பேசுதா அப்படின்னு அவன் திமிரா பேச ஆரம்பிக்கிறான். உடனே பார்த்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீமரோ வரட்டும். இல்லை நான் வந்து சும்மா ஃபன்னாக தான் பேசினேன், நான் ஆக்சுவலி அவன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கிங் பொய் சொல்லிட்டு இருக்கான். நீ சொல்கிறது பொய்ன்னு பச்சையாக தெரியுது அப்படின்னு நம்ம ரீமரோ சொல்லவும், இல்லை இந்த ப்ரீஸ்ட் தான் வந்துட்டு மான்ஸ்டர்ஸ் எல்லாம் எங்கள் எனிமின்னு சொல்லி எங்கள் எல்லாத்தையும் டைவர்ட் பண்ணிட்டான் அப்படின்னு பொய் சொல்லிட்டு இருக்கவுமே அவன் ஒரு கையவே வெட்டிடுதான். இப்போ மெர்சிலஸ் அப்படிங்கிற ஸ்கில்லை நீங்கள் அக்வயர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்ப்யூட்டர் சொல்லுது. அதை வச்சு ஹியூமன்ஸோட சோலை அப்படியே உறிஞ்செடுத்து சாப்பிட்றலாம். டீமன் லார்டாக இன்னும் எவ்வளோ சோல் வேணும் அப்படின்னு கேட்கவும், இன்னொரு 5000 வேணும் அப்படின்னோடனே அந்த மெர்சிலஸ் ஸ்கில்லை ஆக்டிவேட் பண்ணலாமான்னு கம்ப்யூட்டர் கேட்கு. சரி ஓகே ஆக்டிவேட் பண்ண அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்ட் அங்கே இருக்கிற அவ்வளோ பேருமே இறந்து போயிருந்தாங்க. அந்த 10,000 சோலுமே இப்போ நம்ம ரீமரோ கிட்ட வந்துடுச்சு. அந்த கிங் கதறிட்டு இருக்கான். இங்கே அந்த கம்ப்யூட்டர் வந்துட்டு டீமன் லார்ட் ஆகிற எவால்வேஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ரீமரோ அப்படியே மயங்க ஆரம்பிக்கிறான். இல்லை இப்போமேவா ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேட்கவும், இது ஸ்டார்ட் ஆகிடுச்சு தடுக்க முடியாது அப்படின்னு சொன்னோடனே நம்ம ரீமரோ ரொம்பவே மயங்க ஆரம்பித்த உடனே ராங்காவை சமன் பண்ணி உனக்கு டாப் ப்ரையாரிட்டி கொடுக்கேன், எப்படியாச்சும் என்ன சேஃப்டியாக சிட்டிக்கு கூட்டிகிட்டு போ, அவங்களே சேர்த்து உயிரோட கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீமரோ மயங்கி விழுந்துருதான். மயங்கின கண்டிஷன்லேயே அந்த ஆன்டி மேஜிக் பேரியரை எடுத்து விட்டுதான். அது போக டீமன்ஸை சமன் பண்ணி இங்கே இருக்கிற அந்த 10,000 அந்த உடம்பையும் நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னோடனே பிளாக் அப்படிங்கிற அந்த டீமன் அந்த இடத்துக்கு வாரான். இந்த இடத்துல எவனோ ஒருத்தன் உயிரோடு இருக்கான், இறந்து போன மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். அவனை மட்டும் உயிரோட கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஆர்டர் கொடுக்கவும், என்ன நீங்கள் சம்மன் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், நான் உங்களுக்கு கீழே வேலை செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமன் கேட்கவும், முதல்ல நான் கொடுத்த வேலையை செய்ய அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் சொல்கிறான். கண்டிப்பாக நீங்கள் கொடுத்த வேலையை நான் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமன் சொல்கிறான். ரீமரோ டெம்பஸ்ட் டீமன் லார்டா எவால்வ் ஆகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வானத்துலேருந்து ஒரு சவுண்ட் கேட்குது. ஆக்சுவலி அது நம்ம ஸ்லைமோட கம்ப்யூட்டர் தான். இவங்க எல்லாரும் இது இந்த உலகத்தோட வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நம்ம ராங்கா என்னடானா கரெக்டான அந்த இடத்துல வந்து மாசா அவங்க 2 பேரையும் தூக்கி போட்டு மாஸ்டர் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். அவன் ரொம்பவே சில்லுன்னு இருக்கான். சரி நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷூனா போயிட்டு அவனை ஒரு துணி மேலே வைக்கிறா. இப்போ நம்ம ரீமரோ டீமன் லார்டாக எவால்வாக ஆரம்பிக்கிறான். அந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே நம்ம ரீமரோக்காக ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவன் இங்கே டீமன் லார்டாக எவால்வ் ஆகிட்டு இருக்கவுமே அந்த கம்ப்யூட்டர் வந்துட்டு இவனுக்கு நிறைய ஸ்கில்ஸ் வந்துகிட்டே இருக்கிறதா, அது வந்து நிறைய ஸ்கில்ஸ் வருது, இதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்கில்ஸ் வந்துட்டு அப்டேட் ஆகுது, இன்னும் கொஞ்சம் எவால்வ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்கில்ஸை பற்றி அது புதுசாக சொல்லிக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம ஸ்லைமோட கம்ப்யூட்டர் அந்த கிரேட் சேஜும் அப்டேட் ஆகுது, வைஸ் 1 அப்படிங்கிற பேரில் அது அப்டேட் ஆகுது. அப்படின்னா அது வந்து அந்த கம்ப்யூட்டர் எவால்வ் ஆனதுக்கப்புறமா உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களையுமே அந்த கம்ப்யூட்டருக்கு தெரியும், ஆன்சர் தெரியும். இப்போ அதை வந்து எவால்வ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்குது. பட் ஆனால் திரும்ப ஃபெயில் ஆகிக்கிட்டே இருக்குது. பட் ஆனால் அது விடாமல் திரும்ப ட்ரை பண்ணி கடைசியில் வந்து வைஸ் 1 அப்டேட் ஆகுது. அப்டேட் ஆனோடனே சோல்ஸ் எல்லாரையும் கலெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கில் கிடைக்கிது நம்ம ரீமரோக்கு. இங்கே அந்த இறந்து போயிட்டா அப்படின்னு நினச்சிட்டு இருந்த அந்த ராசட் உயிரோடு தான் இருக்கான். ஏன்னா அவன் ஷோட்டோ பாடியில் இருக்கிறதுனால அவனுக்கு வந்து சர்வைவர் ஸ்கில் இருக்குது. ஸோ எத்தனை தடவை அவனுக்கு ஒன்றாலும் ரீஜெனரேட் ஆயிடுவான். அந்த டீமன் நம்ம ராசட்டை வந்துட்டு உன்னை உயிரோடு தான் கொண்டு வர சொல்லியிருக்காங்க, ஒழுங்காக என் கூடவா அப்படிங்கவும், அதெல்லாம் முடியாது நம்ம அட்டாக் பண்ண ரெடியாக இருக்கான். சரி உன்னால் முடிஞ்சதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமன் சொல்லவும், உடனே இவன் பெரிய ஃபயர் பவர் வச்சு அட்டாக் பண்ணுறான். அந்த டீமன் ஃபோனை உதவி விட்டு அதை ஈஸியாக காலி பண்ணிடுது. பரவாயில்ல நல்லா தான் ட்ரை பண்ணேன், வேறு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இன்னும் இது முடியலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுலே ஹையஸ்ட் லெவல் ஸ்பிரிட் ஒன்று சமன் பண்ணி இந்த டீமனை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறான். ஓ டீமன்ஸ்க்கு வந்து ஸ்பிரிட்ஸ் தான் எதிரி, கரெக்டாக தான் சமன் பண்ணியிருக்க, பட் ஆனால் இதெல்லாம் என்கிட்ட வேலைக்கு ஆகாதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்டில் அந்த ஸ்பிரிட்டை அவன் கொன்றுதான்.
இதுக்கு வாய்ப்பே இல்லை, ஒரு ஸ்பிரிட் எப்படி ஒரு டீமனால் கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதிர்ச்சி ஆகுறான். உடனே அந்த டீமன் சரி கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்டி மேஜிக் பேரியரை கிரியேட் பண்ணுறான். மேஜிக் இல்லைன்னா டீமன்ஸால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு அவன் கேட்கவும், அதை பற்றி நீ கவலைப்படாத அப்படிங்க. இப்போ இவன் ஃபாஸ்ட்டாக போயிட்டு அட்டாக் பண்ணுறான் பெர்சர்க்கர் அப்படிங்கிற ஒரு ஸ்கில்லை வச்சு. பட் ஆனால் அந்த டீமன் ரொம்பவே ஈஸியாக தடுக்கிறான். இந்த டீமனோட கண்ணு கோல்டன் கலரில் இருக்குது, அது போக உள்ளே இருக்கிற அந்த பியூப்பிள் ரெட் கலரில் இருக்குது அப்படிங்கிறத அந்த ராசெட் நோட் பண்ணுறான். அதுக்கு அப்புறமா தான் அந்த ராசெட்க்கு புரியுது, நீ லெஜெண்டரி டீமன் தானே அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், பரவாயில்லையே கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டியே அப்படின்னு அந்த டீமன் சொல்லவும், இதுக்கு வாய்ப்பே இல்லை, அந்த ஸ்லைம் யாரை சமன் பண்ணியிருக்கோன்னு தெரியாமல் ஒரு ஆபத்தை சமன் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பயத்திலேயே மயங்கி விழுந்துருதான். என்னோட டாஸ்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமன் சொல்கிறான். லார்ட் ரீமரோ, நீங்கள் டீமன் லார்டாக மாறினதுக்கப்புறம் பழைய விஷயங்கள் எதையும் மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பென்னிமாரு வேண்டிகிட்டு இருக்கான். எவால்வேஷன் கம்ப்ளீட் ஆகிட்டு இந்த ரீமரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு கிஃப்ட் இருக்குது அப்படின்னு சொல்லுது. பார்த்தா இவங்க எல்லாருமே அப்படியே மயங்கி விடுறாங்க. இவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறாங்க, ரீமரோட பாதி பவர் கிடச்ச மாதிரி. அண்ட் இந்த கிஃப்ட் பவர் எல்லாமே வந்து நம்ம ரீமரோ யாருக்கெல்லாம் நியமிச்சானா அவங்களுக்கு மட்டும்தான் போகுது. இப்போ தான் என்னோட ரொம்பவே ஃபேவரட்டான சீன். நம்ம ரீமரோ டீமன் லார்டாக எவால்வ் ஆயிருப்பான், நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, இதுக்கு மேலே நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்ப்யூட்டர் தான் பேசிகிட்டு இருக்கு. சரி ஓகே, நம்ம பென்னிமாரு சொல்கிறான், மியோலா நம்ம ரீமரோவை பார்த்து இவனை பார்த்தாலே தெரியுது டீமன் லார்டாக மாறிட்டான்னு சொல்லிட்டு அப்படின்னு அவள் சொல்கிறா. இந்த பேரியருக்குள்ளே இருக்கிற ஒரு சோல் கூட வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மொத்த சோல்ஸ் அது போக இருக்கிற மேஜிக்கல்ஸையும் உள்ளே இழுத்து அதை சோல்ஸாக மாத்திரம். எல்லாருமே பார்த்து ஆச்சரியப்படுதாங்க. இப்போ அந்த எல்லா சோல்ஸையும் இவங்க உடம்புக்குள்ளே அனுப்ப போகவும் அந்த இடத்துக்கு டீமன் வரான். எல்லாருமே பதறுதாங்க. நீங்கள் கொடுத்த வேலையை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், இந்தமாதிரி ரிச்சுவலில் வந்து நான் தலையிட மாட்டேன், பட் ஆனால் உங்களுக்கு தேவையான மேஜிக் இருக்காதுல்ல அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் அப்படின்னு கம்ப்யூட்டர் சொல்லுது. இந்த கூட இருக்கிற 2 பேரை வேணால் நீங்கள் மேஜிக்காக பயன்படுத்திக்கோங்க, இதே எங்களோட ஒரு மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்ப்யூட்டரும் இவங்க 2 பேரையுமே அப்படியே ஃபுல்லாக மேஜிக் பவராக மாற்றிடுது. உடனே இப்போ தேவையான மேஜிக் பவர் கிடச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்ப்யூட்டர் சொல்லிவிட்டு இந்த ரிச்சுவலுக்கு உண்டான விஷயங்களாக ஆரம்பிக்குது. இறந்து போன மொத்த பேருமே இப்போ வந்து ஹீலிங் ஆகிட்டு இருக்காங்க. இதுக்கு வாய்ப்பே இல்லை, டீமன் லார்ட் கேரியனால் கூட இதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரூசியஸ் யோசிச்சுட்டு இருக்கான். இது ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமன் பேசிகிட்டு இருக்கான். பார்த்தா இறந்து போன எல்லாரோட பாடியுமே ஃபஸ்ட்டு ஹீலிங் ஆகுது. அதுக்கப்புறமா அவங்க சோல்ஸாக அவங்க உடம்புக்குள்ளே இப்போ அனுப்பியாச்சு. நம்ம ரீமரோ மயங்கி விழ போகவும் அந்த டீமன் பிடிக்கலான்னு போகிறான். அவன் ஸ்லைமாக மாறினதும் அவனை போய்ட்டு ஒரு இடத்துல சேஃபாக வைக்கிறான். உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறதுல சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமன் சிரிக்கிறான். இங்கே நம்ம ஷியான் வந்துட்டு கண்ணை முழிக்கிறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறமா வரப்போகிற எபிசோட்ஸ் இன்னும் வேறு லெவலில் அப்படின்லாம் நான் போய் சொல்ல மாட்டேன். இதுக்கடுத்த நெக்ஸ்ட் எபிசோடு வந்து கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்கும். அண்ட் அதுதான் டெம்ப்ரவரிலி லாஸ்ட் எபிசோடு கூட. இந்த எபிசோட்லேயே எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான சீன் அப்படின்னா நம்ம ரீமரோ வந்துட்டு டீமன் லார்டாக மாறுற சீன். அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் அதே மாதிரி பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.